இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 107 சொல்லுகிறது, தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது தவனமுள்ள ஆத்துமா என்றால் என்ன? தவனம் என்பது தாகம், உணர்வு, அனல், பசி, ஆசை, இப்படிப்பட்ட வார்த்தைகளை குறிக்கிறது. நீ எதன் மேல் தாகமாயிருக்கிறாய்? உலக பொருளின் ஆசைகள், பதவி, பணம், இவைகளின் மேல் ஆசையாயிருக்கிறாயா? அவைகளை தேடி ஓடுகிறாயா? அது உனக்கு கண்ணியை வருவிக்கும். இல்லை, மாறாக கர்த்தர் பேரில், கர்த்தருடைய வார்த்தையின் பேரில், அவருடைய அன்பின் மீது தாகமாயிருக்கிறாயா? நீ அப்படி இருப்பாய். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை திருப்தியாக்குவேன், நான் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ எதன் மேல் பசிதாகம் கொண்டிருக்கிறாய்? இது உலக பொருட்களின் மேலும், பணத்தின் மேலும், அதிகாரத்தின் மேலும் நீ பசிதாகம் கொண்டிருப்பாய். ஆனால் ஒரு நாள் அது உன்னை கண்ணியை வருவிக்கும், அது அழிவுக்கு கொண்டு போய் விடலாம். ஆனால் கர்த்தர் மேலே நீ பசிதாகம் வைத்து அவரையே நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவன். அவரையே நம்பிக்கையாய் கொண்டு அவரை தாகமாய் நினைத்து ஏங்கியிருப்பாயே. ஆனால் கர்த்தர் உன்னை நன்மையினால் திருப்தியாக்குவார். நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் உனக்கு கொடுத்து உன்னை உயர்த்துவார். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு சொல்லுகிறார், நானே ஜீவ அப்பம், தாகமுள்ளவன் என்னிடத்தில் வர கடவன். ஜீவ ஊற்று நானே, அதை பருகிறவன் ஒரு நாளும் தாகம் வராது. அவன் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுவான், திருப்தி ஆவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ தாகமாக இருக்கிறாயா? வருத்தத்தோடு இருக்கிறாயா? நீ வருத்தப்பட்டு பாரம் சுமங்க, என்னிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன். நானே ஜீவ ஊற்று என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ கர்த்தரை நம்பி அவரை தாகமாக கொண்டிருப்பாய். ஆனால் நீ திருப்தியாவாய், நன்மையை புசிப்பாய். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.